அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் நான் வெளியில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்பா. கொஞ்சம் வீடியோ டக்குன்னு கொடுக்க முடியல. காரில் போயிட்டுருக்கேன். மெட்ராஸ் ஹைகோர்ட் அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழமை நீதிமன்றங்கள் எக்ஸாம் நடந்தது இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ப்ராக்டிகல் எக்ஸாம் முன்னாடி ஒரு சிவி கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸ் சிவிக்கு வந்து செலக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சு வித்தின் 1 வீக்லேயே வந்து செகண்ட் லிஸ்ட் கொடுத்துருக்கலாம். நான் கூட எதிர்பார்த்தா வரும்னு சொல்லி, ஆனால் ரொம்ப நாளாக வரல. ஸோ அதெல்லாம் வராது போல் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஸோ அடுத்து ப்ராக்டிகல் எக்ஸாம் வந்து விரைவில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ப்ராக்டிகல் எக்ஸாம் வந்து நம்ம கொடுக்கல. இப்போ செகண்ட் சிவிக்கான டேட்டு செலக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அதில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் செகண்ட் சிவிக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது ப்ராக்டிகல் எக்ஸாம் முன்பாக நடத்தக்கூடிய அந்த சிவிக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. என்னென்ன கொண்டு வரணுன்ற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 15/9/2025 ஸ்டார்ட் பண்ணி 17/9/2025 வரைக்கும் இந்த செகண்ட் சிவி வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ரிசல்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஓகேங்களா? குழந்தை கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருக்காப்புல. சரி, நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். வெப்சைட்டில் நான் டெலகிராம்லேயும் பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.